ஃபுல் கோல் கப்பி வாங்கினேன். வாங்கும்போது பேரண்ட் சைஸ் தான் வேணும் அடம் முடிச்சு வாங்கினேன். பெருசாக இருந்துச்சு. பார்த்தா கப்பீஸா மாலியான்னு தெரில. வந்து பார்த்தா 2 நாளில் வதன்னு குட்டி போட்டுருச்சு. எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படா காப்பாற்றுறது? ப்ரீடிங் ஏஜ் போட்டால் நல்லா எடுக்குன்னு சொன்னாங்க. ப்ரீடிங் ஏஜ் போடல, ஒன்றும் போடல. பார்த்தா வதன்னு குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி காப்பாற்றி என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி காப்பாற்றுறது? பார்த்தா 50-60 குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கூட முடியல, 50 குட்டி இருக்குது. இது எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரில. இதுக்கு என்ன சாப்பாடு போடுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இது வீடியோ எடுத்து போடுறா, லைக் ஷேர் எல்லாம் யூடியூப்பில் போட்டால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், எல்லாம் இப்படி தான் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ இன்னும் போடுறான்னு சொன்னாங்க. நானும் எடுத்து பார்த்தேன் யூடியூப்பில். வீடியோவும் எடுக்க தெரில, மீனும் ஒழுங்காக தெரில. இதை தெரிஞ்சால் பாருங்கள். ஃபுல் கோல்டுன்னு சொல்கிறாங்க. வர்றது ஃபுல் கோல்டா இல்லை பிளாக் மாலியான்னு தெரில. பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லுங்கள். யூடியூப் லைக்கு ஷேர்ஸ் வந்தால் காசு கிடைக்குமாமே, அதையும் போட்டு விடுங்க. எனக்கு காசு வந்தால் திருப்பி தரேன். இது வளர்த்துட்டு உங்களுக்கே தரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல மறந்துட்டேன். ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.